ஓம் சக்தி. சக்தியிலே திருச்சி பக்கத்தில் கொள்ளிடம் இருக்குது இல்லைங்களா, அங்கே நம்ம அம்மாவுடைய தொண்டர் பேரு காளி அம்மாள் பிரச்சார பணியில் இருக்கிறாங்க. இவங்க ஒரு சமயம் தங்களுடைய சொந்த ஊருக்கு ஒரு டவுன் பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த டவுன் பஸ் ஏறும்பொழுது அது பாடாவதி பஸ்ஸாக இருக்குது, இதில் ஏற வேணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு முன்னால் இவங்க வீட்டில் சமையல் பண்ணும் பொழுது வழக்கமாக குக்கரில் சாப்பாடு வைக்கிறாங்க, எல்லாம் கரெக்டாக தான் வைக்கிறாங்க. ஆனால் 2 நிமிஷத்தில் அந்த சாப்பாடு பொழுது அப்படியே கறியாக போச்சுங்க. கருகி போச்சு, எப்படி போச்சுன்னே தெரியல. ஏதோ அபசகுணமாட்டு இருக்குது, இன்னைக்கு வெளியே போகாமல் இருக்கலாமே நினைக்கிறாங்க. சரி அம்மா இருக்குதுல்ல அப்படின்ட்டு இவங்க அந்த சொந்த ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. அந்த பாடாவதி டவுன் பஸ்ஸில் பஸ் போயிட்டு இருக்கும் பொழுது இவங்க எங்கே உட்காந்துருக்காங்கன்னா, பின்னால் டயருக்கு மேலே சீட் இருக்கும் பாருங்க, அதில் உட்காந்துருக்குறாங்க. அந்த டயர் வெடிச்சு அது இவங்க காலடி இந்த பலகை இவங்க காலில் படார்னு பயங்கரமாக அடிச்சு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருச்சு, பயங்கரமாக அதிர்ச்சியை. மற்ற பிரயாணிகளுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு பகுதியாக வெடிச்சு அவங்க மேலே செதறி அந்த தகரம் போல்ட்டு நட்டு பலகை இப்படி பல மாதிரி எல்லாரும் உடம்புலையும் தாக்கி எல்லாரும் ரத்த காயத்தோடு இறங்குறாங்க, ரத்தத்தை ஊற்றிக்கிட்டு. இந்த அம்மாளுக்கு மட்டும் ஒன்றும் ஆகலை, அந்த காலில் அந்த பலகை அடிச்சு அதிர்ச்சி மட்டும். இவங்க ஏற்கனவே இருதய நோயாளி, சர்க்கரை இருக்குது, ப்ரெஷர் இருக்குது. ஆனால் அதெல்லாம் எதுவுமே ஆகலை இந்த அதிர்ச்சியின் காரணமாக. இந்த பலகை அடித்த காரணத்தினால அந்த அதிர்ச்சியினால இவங்கனால உடனே நடக்க முடியல. எல்லாரும் இறங்கி போன முன்னாலும் கூட இவங்க 1/2 மணி நேரம் அந்த பஸ்லேயே உட்காந்துருந்து அப்புறம் அழுங்காமல் சுதாரிச்சுக்கிட்டு இறங்கி அப்புறம் சொந்த பந்தங்களுக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் ஊருக்கு போய் சேர்ந்தாங்க. டாக்டர்கிட்ட 1 வாரம் வைத்தியம் பண்ணிக்கிட்டாங்க. அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, ரத்த கட்டு தான், வேற ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்லி அதுக்கு தகுந்த மருந்து மாத்திரை கொடுத்தாங்க. குறை வாரத்தெல்லாம் சரியாயிடுச்சு. மற்றவங்களுக்கெல்லாம் ரத்த காயம், அம்மாவுடைய தொண்டருக்கு வெறும் அதிர்ச்சி மட்டும்தான் பாருங்களேன். அடுத்த வாரம் இவங்க அம்மாட்ட பாத வச்சு போயிருக்கிறாங்க. அப்போ அம்மா சொன்னாங்க, பார்த்தியா உங்களுடைய உயிரை நான் எப்படி காப்பாற்றினேன், போய் எப்பவும் போல தொடர்ந்து தொண்டு செய் அப்படின்னு சொன்னாங்களா சக்தியில். தொண்டு தான் தீர்வு எல்லாத்துக்குமே. தொண்டு செஞ்சுட்டு இருந்தா எதையும் சமாளிக்கலாம். அதான் பாருங்க, காங்கேயத்தில் தாராபுரம் ரோட்டில் ஒரு வீட்டில் பல விதமான கஷ்டங்கள், என்ன ஏதுன்னு அவங்களுக்கு தெரியல. அந்த வீட்டு பையனுக்கு உடம்பு ஊரா கருப்பாக தடிச்சு ஒரு ஸ்கின் டிசீஸ், தோல் வியாதி. வீட்டில் வருமானத்துக்கு சரியான வழி இல்லை, நஷ்டம் தொட்டாலும் நோவு நோக்காடு, சண்டை சச்சரவு, பலவிதமான பிரச்சனைகள். இவங்களுக்கு காரணமெல்லாம் ஒன்றும் தெரியல. அப்புறம் எப்படியோ அவங்க மன்றத்தை அணுகி அந்த மன்ற சக்தியில் வீட்டில் வேள்வி செஞ்சால் சரியா போயிடும், குடும்ப நல வேள்வி செய்யலாம்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க தான் எத்தை தின்றாவது பித்தம் தெளிமானு தான் இருக்கிறாங்களே, அதனால் அவங்க ஒன்றும் அம்மா பக்தனும் கிடையாது. சரி நாங்கள் செஞ்சுக்கிற வேள்வி வச்சுக்கிறோம் சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. அதை மாதிரி நம்ம வேள்வி தொண்டில் அங்கே போகிறாங்க. அங்கே போகும்பொழுதுதான் அதை விசாரிக்கிறாங்க. என்ன எவ்வாறுனா, அந்த வீட்டு உரிமையாளர்களுக்கு ஒரு அக்கா வந்துருக்கிறா, தத்து பிள்ளை பெண். அந்த பெண் வயது வந்த பின்னால உறவினர்கள்லாம் சேர்ந்து யாரோ ஒரு சிலர் விஷமச்சு கொண்டு போட்டாங்க. அப்படி இருந்த அந்த பெண் அங்கேயே ஆவியே அணைஞ்சிட்டு இருக்கிறான். அதனாலதான் அவங்க ஊர்ல இத்தனை பிரச்சனை. இதைய விசாரணை போது தெரிய வந்தது. சரி எதுவாக இருந்தாலும் சரி அம்மா இருக்குது செய்யலாங்க, வேள்வி செஞ்சா அது நீங்கிரும்னு சொல்லி உங்களுக்கு வேள்வி செஞ்சாங்க. ஆரம்பத்துல கடைசி வரைக்கும் பல விதமான இடைஞ்சல்கள், வேல்வித்தியே எரிய மாட்டேங்குது, புகை, மூச்சே விட முடியல, திருஷ்டி அளிக்க முடியல, ஒவ்வொரு தொண்டருக்கும் ஒரு விதமான இடைஞ்சல். எப்படியோ எல்லாம் ஜமாளிச்சு கடைசியா பூசணிக்காய் திருஷ்டி அளிக்கும் பொழுது அது மொட்டை மாடிக்கு எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அந்த பூசணிக்காய் சுத்தருக்கு நம்ம வேல்விழி தொண்டர்கள் அதை அந்த அப்படி எடுத்துட்டு போகும் பொழுது அந்த பூசணிக்காய் மேல ஒரு சூடம் வச்சிருப்போம் இல்லைங்களா, கொஞ்சம் சின்ன பெருசா வச்சிருப்போம். அந்த சூடமானது பட்டுன்னு வெடிச்சு அதை வைத்திருந்த தொண்டர் சீலையில விழுந்து பாதத்திலே விழுந்து எரியுது. ஆனா சீலையும் டேமேஜ் ஆகல, பாதத்திலையும் புண்ணும் உண்டாகல. எப்படி பார்த்தீங்களா அம்மா காப்பாத்தினாங்கன்னு. அதற்கு பின்னால் அந்த வீட்டில் எல்லாமே சுகமாக முடிந்தது. அந்த பையனுக்கும் தோல் வியாதி நல்லா போச்சு. இப்போ கல்யாணத்துக்கு ஏற்பாடு ஆயிருச்சு. மற்ற தொழில் வியாபாரத்தில் இருந்த எல்லா பிரச்சனையும் நீங்கி இப்போ நல்ல முறையில் இருக்கிறாங்க சக்திகளை.
அடுத்து பாருங்க சக்தியில பழைய சக்தி ஒளியிலிருந்து 82வது வருஷ சக்தி ஒளியிலிருந்து தகவல்கள் தருகிறேன். அது நம்ம அம்மாவுடைய பக்தர் ஒருத்தருங்க கிருஷ்ணமூர்த்தி ராவன் இருந்தார், உங்களுக்கு தெரியும். அவரு வெளிநாடுகளெல்லாம் வியாபார தொடர்புடையவர். அவர் 3 ஜப்பான்காரர்களை கூட்டிகிட்டு அம்மாட்ட வந்தார். அப்போ அடிகளார் தான் அம்மா ஆதிவராசக்தின்னு அறியப்படாத காலம். அருள்வாக்கு கூட்டிகிட்டு போனார். அப்போல்லாம் வாரத்தில் 3 நாளைக்கு அருள்வாக்கு உண்டு. ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி, அதுவாக பௌர்ணமி, அமாவாசை நாட்களையும் உண்டு. அந்த 3 ஜப்பான்காரங்க பேருமே யாமாகுச்சி, டாகாசாக்கி, கட்டாயமா. இவங்க 3 பேருமே பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள். இவங்க 3 பேரும் உள்ள போய் அம்மா வணங்கின உடனேயுமே அம்மா பௌத்த முறையில் அவங்கள வணங்கினாங்களா. வணங்கிட்டு அவங்க 3 பேரும் ஆப்பிள் கொண்டு வந்திருக்கிறாங்க. 3 ஆப்பிள், ஆளுக்கு ஒரு ஆப்பிள் கொண்டு வந்து அம்மா முன்னால காணிக்கை பொருளாக வச்சிருக்கிறாங்க. அம்மா அவர்கள் அந்த ஆப்பிளை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக தொட்டு ஒவ்வொன்றிலிருந்து ஒரு மோதிரத்தை வரவழைச்சாங்களா. ஒன்று வெள்ளி மோதிரம், இன்னொன்று தங்க மோதிரம், இன்னொன்று பவளக்கல் மோதிரம். 3மே சுண்டு வரலுக்கு போடுற மாதிரி சைஸ் உள்ள மோதிரம். இந்த 3ஐயுமே அவங்க எந்தெந்த ஆப்பிள் கொண்டு வந்தாங்களா, அது எதுலேருந்து எந்தெந்த மோதிரம் வந்ததோ அது அவங்களுக்கு கொடுத்துட்டாங்களா. கொடுத்துட்டு அந்த 3 பேரில் ஒருத்தர் பார்த்த அம்மா சொன்னாங்களா, நீ கிறிஸ்தவ மதத்திலிருந்து பௌத்த மதத்திற்கு மாறியவன் அப்படின்னு சொல்லி அம்மா ஆரம்பித்து அவருடைய பர்சனலான பிரச்சனை எல்லாம் சொன்னாங்களா. அவரு ஆடி போயிட்டாரா, கூட வந்தவங்களும் ஆடி போயிட்டாங்களா. காரணம், இந்த ரகசியம் அவருக்கு மட்டும்தான் தெரியுமா, கூட வந்த நண்பர்களுக்கு யாருக்குமே தெரியாது. கிறிஸ்தவ மதத்திலிருந்து பௌத்த மதத்துக்கு மாறினது எல்லாருமே அவர் பிறவியே பௌத்தம் தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி பார்த்தீங்களா, அம்மாட்ட எதையுமே மறைக்க முடியாது. அடுத்து பாருங்க, புளியம்பட்டி மன்ற தலைவர் ஒரு சமயம் சக்கரை வியாதி, அதனால காலில் பெரிய புண்ணு. இந்த நேரம் பார்த்து அந்த புளியம்பட்டியிலிருந்து அம்மாவுடைய பக்தர்கள்லாம் பாத யாத்திரை போயிருக்காங்க. இவர்கிட்டையும் சொல்லி நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா போயிருங்க வாங்கன்னு கூப்பிட்டுருக்குறாங்க. இவரு நம்பிக்கையோட பாத யாத்திரை போயிருக்காருங்க. கோயில் போய் சேர்ந்த உடனேயுமே, மருவத்தூர் போய் முதிச்ச உடனேயுமே அந்த புண்ணையும் காணா, சக்கரை வியாதியும் காணா, எல்லாம் மறைஞ்சு வச்சுங்க. அதே மாதிரிங்க ஒரு லாரி டிரைவர், அவர் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு நைட்ல. அவர் முஸ்லீம் நண்பர். அவருக்கு அம்மா கருவறை அம்மாவே காட்சி கொடுத்தாங்களா லாரி முன்னால. எப்படி இவருக்கு இந்த காட்சி கிடைச்சதுன்னா, போன ஜென்மத்தில் இவர் காவடி எடுத்து ஆடும் பொழுது உயிர் நீத்தவர். அதன் காரணமா இவருக்கு அந்த மாதிரியான பேரு அம்மா கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பாருங்க, இன்னொரு ஏழை விவசாயி. அந்த ஏழை விவசாயி அவர் காடு ஒரு 3/4 ஏக்கரா 1 ஏக்கரா தான் இருக்குது. அந்த காடு எங்க இருக்குது, பண்ணையாறு காட்டுக்கு பக்கத்தால் இருக்குது. சுத்தியும் பண்ணையாறு காடு. அந்த பண்ணையாறு அந்த ஏழை விவசாயம் காட்டை பிடுங்கிக்க பல மாதிரி முயற்சி பண்றான், அதை அபகரித்துக் கொள்வதற்காக. அவரு காப்பாற்ற யாரும் இல்லை. நேரம் அம்மாட்ட வந்தார். அம்மாட்ட முறையீடு பண்ணார். அம்மா சொன்னாங்க, தைரியமா போய் நீ நெல் அறுவடை பண்ணு, நான் உனக்கு பக்கத்துலேருந்து பாதுகாக்கிறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இவருமே தன்னுடைய உறவினர்கள்லாம் கூட்டிக்கிட்டு, சின்ன காட்டு தானுங்க, ஒரு 10 பேர் இருந்தாலும் பொழுதுக்குள்ள அது முடிச்சிடலாம், போயெல்லாம் அறுக்க போறாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு பண்ணையாருடைய ஆட்கள் ஒரு 100 பேர்த்துக்கு மேல தடி, இரும்பு அருவாள், கடப்பாறை, இந்த மாதிரி பல விதமான ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு இவங்களை அடிக்கிறதுக்கு வர்றாங்க. ஆனா வந்தவங்க சுமார் ஒரு 200 அடி தூரத்து வரைக்கும் தான் வர முடிஞ்சது. அறுக்கிற இடத்துல இருந்து 200 அடிக்கு முன்னாலேயே இவங்களை அப்படியே நின்றுக்கிட்டாங்க, யாரை கட்டி போட்ட மாதிரி. ஆனா அங்க நின்றுக்கிட்ட தடி அறுவாயம் தூக்கிட்டு வெட்டி போடும் குத்தி போடும் குதிக்கிறாங்களா ஒழிய அந்த எல்லை தாண்டி 1 அடி கூட அவங்களால தாண்டி வரவே முடியல. இந்த ஏழை விவசாயி பொழுது வரைக்கும் எல்லாம் அறுத்து கட்டி வண்டியில் ஏற்றி அவர் ஊருக்கு போயிட்டாரு. அது வரைக்கும் இந்த பண்ணையாருடைய ஆட்கள் அந்த இடத்துல அதே மாதிரி ஆடிட்டே இருந்தாங்களே ஒழிய ஒருத்தங்கோட அக்கட்டா நகர முடியலைங்களாமா, இவங்களை தாக்கவும் முடியலைங்களா. எப்படி பார்த்தீங்களா, ஏழையர் தேவி எப்படி காப்பாச்சுன்னு. ஓம் சக்தி.